ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்று திறக்கப்படும் என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே நடக்கணும் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்கிறோம், எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போதான் யோசுவாவின் தலைமையின் கீழ் வந்தவர்கள் இவர்கள் யோர்தானுக்கு ஊடாக ஊடுருவி வருகிறார்கள். இந்த யோர்தானை கடந்து வந்த ஜனங்கள் இந்த எரிகோவை கடந்தாதான் கானான் தேசத்தை, வாக்கு பண்ணின தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய என்ன சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு அடைத்து போட்டதை போல நிலைமையை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தான் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? அடைக்கப்பட்ட அனுபவத்தை உணர்கிறாயா? முயற்சி எடுக்கிறாய்? ஒரு பிரச்சனையை கடந்து வந்தேன், ஒரு போராட்டத்தை கடந்து வந்தேன், இப்போ நான் யோர்தானை போல பிரச்சனையை கடந்து வந்தேன். ஆனால் பிரச்சனையை கடந்து வந்த எனக்கு இப்போ எரிகோவை போல ஒரு அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? எப்படி நான் தாண்டுவது? எப்படி நான் கடப்பது? இது ஒரு மதில் சுவர், இதை எப்படி நான் தகர்க்கறிய முடியும் என்று சொல்லி பல போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை. அதே யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் யுத்த புருஷர்களை நியமித்து அந்த யுத்த புருஷர்கள் 6 நாளும் எரிகோவை என்ன செய்யணும்? ஒரு தரம் சுத்த வேண்டும். 7வது நாள் 6 முறை சுத்த வேண்டும். 7வது நாள் 6 முறை சுற்றி 7வது முறை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார். ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே யோசுவா ஜனங்களை ஏற்படுத்துகிறான், யுத்த புருஷர்களை ஏற்படுத்துகிறான், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களை ஏற்படுத்துகிறான், எக்காலங்களை கொம்பு எக்காலங்களை சுமந்து கொண்டு போகிறவர்களை ஏற்படுத்துகிறான். நெடுதொனியாய் அவர்கள் எக்காலங்களை ஊதும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ எழுந்தது. வாழ்க்கையிலும் கர்த்தரோடு கூட நீ ஜெபிக்க ஒரு யுத்த புருஷனாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிக்கும் போது, அவருடைய வேலையை நீ செய்யும் பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ தானா விழும். இன்றைக்கு எரிகோ விழுவதற்கு முழங்காலை முடக்கு, குடும்பமாய் முழங்காலை முடக்கு, ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடு, ஆலயத்தில் போய் ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், அதனுடைய எரிகோவையும் எரிகோவின் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னது போலவே கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உனக்காக திறக்கப்படுகிறது. அது எது அடைக்கப்பட்டிருக்கலாம், எது காரியத்துக்காய் புலம்பலாம். இன்றைக்கு நீ ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பாய் என்றால் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே அடைக்கப்பட்ட வாசல்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.